சாந்தி. அவ்யக்த சமிகை 9 ஏப்ரல் 2025. बाबा ने सुना बाप को कंपेनियन तो बनाया है, अब उसे कंबाइंड रूप में अनुभव करो और इस अनुभव को बार बार स्मृति में लाते लाते स्मृति स्वरूप बन जाओ. பாபாவை நீங்கள் தன்னுடைய துணைவராக ஆக்கியிருக்கிறீர்கள். அந்த இணைந்த ரூபத்தை நீங்கள் அனுபவம் செய்யுங்கள் மற்றும் அந்த அனுபவத்தை மீண்டும் மீண்டும் நினைவில் கொண்டு வந்து அதன் ஸ்வரூபமாகுங்கள். ஏதோ நம்ம பாபாவோட இருந்திருப்போம், அதுல நமக்கு ஒரு நல்ல அனுபவம் கிடைச்சிருக்கோம், ரொம்ப குஷியா இருந்திருப்போம். பாபா சொல்ல அதை மீண்டும் மீண்டும் நினைச்சு பாருங்க. அதுவே இன்னும் உங்களுக்கு ஒரு ஊக்கம் உற்சாகத்தை தரும். இன்னும் நீங்க அந்த ரூபத்தை இணைந்த ரூபத்தை அனுபவம் செய்யலாம். बार बार चेक करो कि कंबाइंड हूं, किनारा तो नहीं कर लिया. எங்கேயும் நான் பாபாவை ஒதுக்கி வச்சிடலே, விலக்கி வச்சிடலே. விலக்கி வைக்கணும்னா வேணான்னு சொல்றது இல்ல, அதை மறந்து பாபா மறந்து நான் வேற எதுல மூழ்கி போயிட்டேனா, அப்படி இல்லதானேங்கிறத பாபா செக் பண்ண சொல்றாரு. சோ எந்த கர்மம் கொஞ்ச நாளா நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம்ல, பாபா கர்ம யோகிங்கிறாரு. என்ன காரியம் செய்தாலும் அதிலும் எனக்கு நினைவு இருக்கணும். जितना कंबाइंड रूप का अनुभव बढ़ाते जाएंगे उतना ब्राह्मण जीवन बहुत प्यारी मनोरंजक अनुभव होगी. எந்த அளவுக்கு நீங்கள் அந்த இணைந்த ரூபத்தை அனுபவம் செய்வீர்களோ அந்த அளவிற்கு இந்த பிராமண வாழ்க்கை மிகவும் பிடித்தமானதாக, மனதிற்கு குஷி தரக்கூடியதாக இருக்கும். சோ இந்த லைஃப்னுடைய சாரம், பாபா குழந்தை அப்படிதானே சொல்லிக்கிறோம். பிகே பிரம்மா குமார் குமாரி, தமிழ்ல சொல்லணும்னா பாபா குழந்தை, அதையும் பிகேன்னு எடுத்துக்கலாம். அப்ப அதுதான் நமக்கு இந்த சோர்ஸே, அந்த ஆதாரமே அதுதான். மற்றது எல்லாமே செகண்டரி தானே. சேவையா இருந்தாலும் சரி, வேற எல்லாமே செகண்டரி. பட் இந்த லைஃப்னுடைய ஒரு என்ஜாய்மெண்ட், ஒரு குஷியே பாபாவோட இருக்கிறது தான். அதனால பாபா சொல்றாரு, நீங்க அந்த மாதிரி இணைந்த ஸ்வரூபம் ஆயிட்டீங்கன்னா நீங்க ரொம்ப ரொம்ப குஷியா, ரொம்ப இந்த லைஃப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உண்மையில பிராமண வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமானது, இன்ட்ரெஸ்டிங் ஆனது. ஆனா எப்போன்னா பாபா கூட இருந்தாருன்னா, அவரை மறந்து நம்ம வேற ஏதாவது செய்ய ஆரம்பிச்சோம் அல்லது வேற வழியில நம்ம போக ஆரம்பிக்கிறோம் பொழுதுதான் அது ரொம்ப களைப்பானதாக, கடுமையான உழைப்பானதாக, அல்லது சில நேரம் வருத்தம் தரக்கூடியதாக கூட சிலருக்கு ஆயிடுது. அப்ப என்ன புரிஞ்சுக்கணும், நான் எங்கேயோ பாபாவை மிஸ் பண்றேன். ஏன்னா அந்த அந்த விதையை விட்டுட்டு நம்ம கிளைய பிடிச்சு தொங்கிட்டு இருந்தா, சொல்றாரு இல்லையா முரளில, என்னைக்காவது நம்ம கீழே விழுகுவோம்னு அர்த்தம். சோ கிளை நமக்கு ஆதாரம் அல்ல, விதை தான் ஆதாரம். கிளைனா அதுல நிறைய இருக்கு, சேவை இருக்கு, பரிவாரம் இருக்கு, இல்ல வேற என்னென்னலாம் என்ன ஏதோ ஒண்ணு அட்ராக்ட் பண்ணி பாபா கிட்ட இருந்து விலக்கி கொண்டு போகுதுன்னு அது எல்லாமே கிளைகள். சோ எந்த அட்ராக்ஷன்லயே வராம அந்த விதையோட நம்ம இருந்தோம் அப்படின்னா இந்த வாழ்க்கை ரொம்ப ரொம்ப மனசிற்கு பிடித்தமானதாக இருக்கும். எனவே ஒருவருடன் ஒருவருக்காக இருக்க முயற்சி செய்யலாம். முயற்சிங்கிறத விட அதை அனுபவம் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். நல்லது. ஓம் சாந்தி.